அறம் புரிந்து தொழில் செய்க. ஹாய் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் லீடர்ஸ், நம்மளுடைய பிரசன்டேஷன் பார்ட் சீரியஸ்ல கிட்டத்தட்ட பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3ல ஒரு பிரசன்டேஷனுடைய ஸ்டைல் எப்படி எடுக்கணும், என்னென்ன விஷயங்கள் பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாதுன்ற ஒரு கிளாரிட்டிக்குள்ள வந்து நீங்க வந்திருப்பீங்க. இந்த ஒரு பார்ட் 4 வீடியோ வந்து பாத்தீங்கன்னா என்ன உங்களுக்கு கொடுக்க போகுதுன்னா என்ன டைப்ஸ் ஆஃப் பிரசன்டேஷன் இருக்கு அண்ட் என்னென்ன வழிகள் அதை எடுக்கலாம் அப்படின்றத ரொம்ப கிளியரா பார்க்க போறோம். ஸோ டியர் லீடர்ஸ், இப்ப இந்த ஒரு விஷயத்தை நீங்க அப்சர்வ் பண்றதை வச்சு உங்களுடைய ஸ்டைல், உங்களுடைய வே ஆஃப் பிரசன்டேஷன் என்னென்ன வகையில பண்ண போறீங்கன்றதை நீங்க முடிவெடுத்து வேற லெவல்ல இறங்கி அடிக்கலாம். பார்க்கலாமா? ஸோ நம்பர் 1 பாத்தீங்க அப்படின்னா 1-to-1 அப்படின்னு சொல்லக்கூடிய நீங்க ஆப்போசிட்ல ஒருத்தரை வச்சுக்கிட்டு ஓகேவா, அது வந்துட்டு நீங்க பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாமே 1-to-1 அப்படின்னு சொல்லுவோம். ஒரே ஒருத்தர் நீங்க ஒருத்தர் மொத்தத்தில் வந்துட்டு பாத்தீங்கன்னா அல்லது உங்க லீடர் வந்துட்டு பாத்தீங்கன்னா கூட இருக்கலாம். இந்த ரெண்டு விஷயத்தை பேஸ் பண்ணி ஒரே ஒருத்தருக்கு நீங்க வந்துட்டு ஒரு 1-to-1 கொடுக்குறீங்க அப்படின்னா திஸ் இஸ் வந்துட்டு 1-to-1 பிரசன்டேஷன் அப்படின்னு சொல்லி பொதுவாக சொல்லுவோம். அண்ட் ரெண்டாவது ஹோம் மீட்டிங், சின்னதா குட்டியா ஒரு 10-20 பேருக்குள்ள நம்ம வீட்லயே வந்துட்டு அரேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு மீட்டிங்க்கு பேரு ஹோம் மீட்டிங் அப்படின்னு சொல்லலாம். இந்த பிரசன்டேஷன் நிறைய பெனிஃபிட் வந்துட்டு கொடுக்கும், நிறைய லீடர்ஸ் கிரியேட் ஆகிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரிய சப்போர்ட் கொடுக்கும். அண்ட் மூணாவது செமினாருங்க, ஒரு 50-100 பேர் வந்துட்டு ஒரு ஹால்ல வச்சு இல்ல ஒரு 50-100 பேருக்கு மேல போச்சுனாலே அதுக்கு பேர் செமினார் அப்படின்னு சொல்லுவோம், அல்லது ஹால் மீட்டிங் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இதுல நிறைய வந்துட்டு பாத்தீங்கன்னா டெஸ்டிமோனிஸ், நிறைய விஷயங்கள், ஒரு எனர்ஜி, எந்தூசியாஸ்டிக், இந்த மாதிரி பலவிதமான விஷயங்களை இதுல நம்ம பண்ண முடியும். ஸோ நாலாவது மிகப்பெரிய ஒரு ஈவெண்ட், பிக் ஈவெண்ட் அல்லது கார்னிவல் அப்படின்னு சொல்லுவோம். பெரிய பெரிய ஈவெண்ட்ஸ் வந்துட்டு ஒரு ஆயிரக்கணக்கான மக்களை வச்சு பண்ணக்கூடிய மேக்ஸிமம் கம்பெனிஸ் வந்து இதை பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் 3 லீடர்ஸ் பண்ணுவாங்க. ஓகே, கம்பெனிஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ஈவெண்ட்ஸ் வந்து மேக்ஸிமம் கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த ஈவெண்ட்ல நம்மளுடைய கஸ்டமர்ஸ், நமக்கு ப்ராஸ்பெக்டா இருக்கவங்க எல்லாருமே வந்து கூட்டு உட்கார வைக்கிறப்ப மிகப்பெரிய லெவல்ல ஒரு கான்ஃபிடென்ட் அவங்களுக்கு கிடைக்கும். பிசினஸ் இம்மீடியட்டா ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ப்ராடக்ட் வாங்குறதுல இருந்து எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். சரியா? இந்த 4 டைப்லயும் நம்ம பண்ற விஷயத்தை ஒரு 2 வழியில பண்ணலாம். ஓகே, நியர்லி ஒரு 3 வேஸ்ல வந்து நீங்க பண்ணலாம். நம்பர் 1, நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல இந்த 1-to-1 ஹோம் மீட்டிங், ஃபீல்ட் ஒர்க், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கார்னிவல், இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணலாம். ஸோ ரெண்டாவது ஃபீல்ட் ஒர்க்லயும் பண்ணலாம், ஃபீல்ட்ல போயிட்டு நேர்ல பார்த்து இந்த 4 விஷயத்தை பண்ணலாம். மூணாவது நீங்க கால்ல ஓகே ஒரு சில விஷயங்களை பண்ணலாம். இந்த மூணையுமே ஓகே உங்களுக்கு எது செட் ஆகுமோ அதை கண்டுபிடிச்சு அதுல ஃபோக்கஸ் பண்ணி பிரசன்டேஷன்ல இது வரைக்கும் பார்த்த எல்லா சீரியஸும் பேஸ் பண்ணி ஒரு அழகான பிபிடி ரெடி பண்ணி தரமா யூனிக்கா டைரக்ட் செல்லிங் இது வரைக்கும் யாரும் கொடுக்காத மாதிரி ஒரு பிரசன்டேஷன் ரெடி பண்ணி ஓகே வேற லெவல்ல பிரசன்டரா கிரியேட் ஆகுங்க. ஆல் தி பெஸ்ட் டியர் லீடர்ஸ், ஹேவ் a good day. ஓகே, God bless you.